பெற்றோர்கள் கவனிச்சிருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் மட்டும் எழுந்து இந்த பக்கம் வந்துருக்கு. ஏன்னா குழந்தைங்க கடப்பத்தல. பெற்றோர்கள் மட்டும் எழுந்து இந்த பக்கம் உங்களுக்கு அழகா இருக்கு. பேன் போட்டிருக்கோம், நல்லா திண்டு இருக்கு, நல்லா உட்காந்துக்கலாம். கொஞ்சம் பேசிக்கிறாம எழுதிக்குவாங்க. பெற்றோர்கள் கவனிச்சிருக்கு. பெற்றோர்கள் மட்டும் கொஞ்சம் எந்திரிச்சு வலது பக்கத்துல திண்டு இருக்கு, பேன் இருக்கு, நல்லா உட்காந்துக்கலாம். நீங்க மணி எங்க வாழைப்பேட்டுக்கு பேன் போட்டு விட சொல்லுங்க. பெற்றோர்கள் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. போட்டுக்க போட்டுருக்கு. பெற்றோர்கள் போய் உட்காந்துக்கலாம். குழந்தைகள் கொஞ்சம் இனமத்தில் கொஞ்சம் பெற்றோர்கள் மட்டும் இந்த வளரிய பழக்கத்துடைய பிரித்து வந்து உட்காந்துக்கலாம். உட்காருமா பெற்றோர் குழந்தைய உட்காருமா. ஏன் படிக்கிறேன் குழந்தைய உட்காரு. குழந்தைய உட்காருமா. சொல்லுங்க சார். டேய் தம்பி டேய் அண்ணே 50 பாம்பு பாம்பு இல்லையா? அப்படியே ஒரு புரிஞ்சு மாதிரி முன்னாடி இருக்க ஒரு புரிஞ்சு தம்பி உட்கார உட்கார யாருக்கு உட்கார எல்லாத்தையும் அனுப்புறீங்க. வர டைமா அந்த விதிமுறைகளை என்ன செய்யணும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஓகேயா? ரைட். நம்பர் 1 கண்டிஷன் வரும்போது ரோட்ல ரெண்டு பக்கத்துல ரொம்ப கவனமா வரணும். ரொம்ப கவனமா வரணும். சரியா? பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் துணையோட ரோட்டை கிராஸ் பண்ணணும். ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துடணும். வந்த பிறகு ஓரமா தான் வரணும். நடு ரோட்ல 4 பேர் சேர்ந்து கை கொடுத்து போறது இந்த பணிகள்லாம் என்ன செய்யணும் விட்டுரும். ஓகேயா? நமக்கு உயிருக்கு ரொம்ப பாதுகாப்பு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உடல் நம்ம பாதுகாக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் ரோட்ல ஓரமா வரணும். வந்துடலாமா? இது நம்பர் 1 ரூல். நம்பர் 2 ரூல். சிறுப்ப மணி சொன்ன மாதிரி ஆம்பளை பையங்க இந்த பக்கம், பெண் குழந்தைங்க இந்த பக்கம். ஓகேயா? செருப்பை கரெக்டா போடணும். பார்க்கும் போதே அந்த செருப்பு கட்டி போடுறதுல ஒரு உளுந்து இருக்கும். அந்த மாதிரி கரெக்ட். ஐயா இது நம்பர் 2. ஓகேயா? நம்பர் 3 எல்லாருக்கும் ஐடி கார்டு வழங்கப்படும். அப்படிதான் எல்லாருக்கும் ஐடி கார்டு வழங்கப்படும். அதனால பயிற்சிக்கு வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக 400 ஐடி கார்டை சொல்றவங்களுக்கு தான் வரணும். ஓகேயா? போட்டோ கொடுத்துருக்கீங்க, போட்டோ கொடுக்காத கொடுத்துருங்க. போட்டோவோட கூடிய அடையாள அட்டை ஒவ்வொரு மாணவனுக்கும் வழங்கப்படும். அதுல 2 பயிற்சி இருந்தாலும் ஒரு ஐடி கார்டு தான் கொடுப்போம். சரியா? 2 பயிற்சி இருந்தா 2 ஐடி கார்டு கிடையாது, ஒரே ஐடி கார்டு தான். அதுல 2 பயிற்சி நேரமா போட்டுருப்போம். கட்டக்காடு, டான்ஸ், ஓவியம், மேற்கத்திய நடனம் அப்படி போட்டுருவோம். ஓகேயா? அப்புறம் 3வது கண்டிஷன் ஐடி கார்டு என்ன செய்யணும் போட்டு ஐடி கார்டு என்ன செய்யணும். அடுத்து 4வது கண்டிஷன் இந்த முறை எல்லாருக்குமே ஒரு டி-ஷர்ட் வழங்கப்படும். நல்லா கை தட்டலாம். நான் ஒரு டி-ஷர்ட் ஃப்ரீயா எல்லாருக்கும் டி-ஷர்ட் கொடுக்கப்படும். சரியா? அதனால உங்க ஆசிரியர்கிட்ட டி-ஷர்ட்டோ சைஸ் உங்களுக்கு சைஸ் இருக்கு இல்லையா, அந்த டி-ஷர்ட் சைஸை கரெக்டா சொல்லிருங்க. சரியா? அது என்னைக்கு போடணுங்கிறத டி-ஷர்ட் வந்த பிறகு சொல்லுவோம். வாங்கம்மா வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. ஆமா முன்னாடிலாம் 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 சும்மா முன்னாடிலாம் சரி நீங்க உட்காருமா உட்காருங்க.
கொஞ்சம் adjust பண்ணுப்பா. கொஞ்சம் adjust பண்ணு. விளையாட்டு ரொம்ப கொஞ்சம் adjust பண்ணு. தம்பி எஸ் இந்த ஸ்கூலு டேய் டேய் ராஜன் பாம் பையாதவங்கள வர சொல்லுங்க பாம் முடிச்சு போங்க முடிச்சிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போங்க சார் பாத்து போட சொன்னாரு அக்கா அப்படியே உள்ள போய் உட்காந்துரு பாம் பதியாதவங்கள வர சொல்லுங்க இந்த மைக்ல சொல்லுங்க டேப்லெட் ப்ரோ அவ்வளோ மாமா என்ன எடுத்து போயிருக்காங்க மாமா நம்பர் 3 ஐடி கார்டு வந்த பிறகு ஐடி கார்டு போட்டுட்டுனா வரணும். நம்பர் 4 டிஷர்ட் வாங்க பிறகு சைஸ் சொல்லிடணும். அந்த டிஷர்ட் நாங்க எப்போ போடணும்னு சொல்லுவோமோ அப்போ போடணும். ஓகே ஒரு டிஷர்ட் தான் இருக்கும். சரியா? அடுத்து நம்பர் 5 ரொம்ப கவனமா கேட்டு சொல்றேன். ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் 2 பயிற்சிகள் தான் வழங்கப்படும். ஓகே போன தடவை டான்ஸ் ஆடுறதா கொஞ்சம் குழப்பம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கட்டக்கால் மட்டும்தான் இருக்கணும். டான்ஸ் வந்து 2 டான்ஸ் ஆடுறது. கட்டக்கால் ஓவியம், கட்டக்கால் எழுத்து பயிற்சி, கட்டக்கால் வேற டைப்ரைட்டிங் இந்த மாதிரி இருக்காங்க. கவனிச்சு ரைட்டா? அதிகபட்சம் 2 பயிற்சி. இதுல என்னென்ன பயிற்சி தெரியுமா? சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி வரப்பா, இடம் கொஞ்சம் தண்ணி மாதிரி பால் வெளியில இருந்தாரு பால் தெரியுமா பால் பாலசார் கொடுப்பா. பாலசார் வீட்டில் இருக்கு. வந்துட்டா நான் பார்த்து பால் உட்கார கட் பண்ணி போடியா
ஃபுல் டைம் போடாதயா, கட் பண்ணி போடியா. ஏய் இது எல்லாரும் மறைக்காம ஆறுதுண்ணா 10 மணிக்கு சளி போட்டு போடா.